Chapter 11, exercise 11.6, question number 19 and 20 kana solution. Question number 19. If in 6 trials, x is a binomial variate which follows the relation 9 into p of x equal to 4 equal to p of x equal to 2, then the probability of success is இருமாறி x 6 முயற்சிகளில் 9 into p of x equal to 4 equal to p of x equal to 2 எனும் தொடர்பினை அனுசரிக்கிறது எனில் வெற்றி நிகழ்தகவுனா என்னன்னா பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். பி ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிக்கிறது அந்த கணக்கில் தேவையானது. 6 முயற்சிகள், நம்பர் ஆஃப் ட்ரையல் வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்னோட வேல்யூ வந்து 6 அப்படிங்கிறது கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு பைனாமியல் வேரியேட், ஈருறுப்பு மாறின்னு கொடுத்துட்டாங்க. ஈருறுப்பு பரவலுக்கு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? என்சிஎக்ஸ் p power x q power n minus x. இந்த ஃபார்முலாவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என்ன கிவன் கொடுத்துருக்காங்க? 9 into p of x equal to 4 equal to p of x equal to 2. 9 into p of x equal to 4. அப்போ இந்த ஸ்மால் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 4 போட போகிறோம். எண்ணுக்கு பதிலாக தான் 6 சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். பிக்யூ தான் என்னன்னு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ என்சிஎக்ஸ் என்னங்கிறது எவ்வளவு? 6. அப்போ 6c எக்ஸுங்கிறது 4, பி பவர் எக்ஸ் பி பவர் 4 கியூ பவர் n மைனஸ் எக்ஸ் 6 மைனஸ் 4 ஈக்குவல் டு, இங்கே ஒன்றும் மல்டிப்ளைல கிடையாது, ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ 6c2 p பவர் 2 q பவர் 6 மைனஸ் 2 அப்படின்னு போட்டோம். இப்போது 9 இன்ட்டு 6c4 6ல் 4 போயிட்டுனா 2. இப்போ 6c2 p பவர் 4 q பவர் 6ல் 4 போயிட்டுனா 2 ஈக்குவல் டு 6c2 அப்படியே எழுதிக்கும். p ஸ்கொயர்டு q பவர் 6ல் 2 போயிட்டுனா 4. இப்போ என்னென்ன கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னா 6c2க்கு 6c2 கேன்சல் பண்ணிடலாம். q ஸ்கொயர்டு, இங்கே q பவர் அதிகமாக இருக்குது, இதை இங்கே கொண்டு போயிடுவோம். p பவர் 4 p பவர் இங்கே அதிகமாக இருக்குது, இதை இங்கே கொண்டு வந்துடும். என்ன கிடைக்கும் நமக்கு? 9 ஒரு மல்டிப்ளைல இருக்குது. இப்போ p பவர் 4 பை p ஸ்கொயர் ஈக்குவல் டு q பவர் 4 பை q ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. இப்போ p ஸ்கொயர் கேன்சல் ஆகினா இங்கே p ஸ்கொயர் ஆகிடும், q ஸ்கொயர் கேன்சல் ஆகினா இங்கே q ஸ்கொயர் ஆகிடும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா 9p ஸ்கொயர் ஈக்குவல் டு q ஸ்கொயர். அப்படியே ரூட் எடுத்துக்குவோம். ஒன் ஆஃப் த வேல்யூ தான் நமக்கு போதும் அப்படிங்கிறதுனால 3p ஈக்குவல் டு q. 3p q க்கு பதிலாக என்ன வேல்யூ? இது பைனாமியல், அப்போ qனா 1 மைனஸ் p. இப்போ 3p மைனஸ் p இந்த பக்கம் வந்தால் ஒரு p ஆகிடும், ஈக்குவல் டு 1. இப்போ 4p ஈக்குவல் டு 1. இதுலேருந்து பியோட வேல்யூ எவ்வளோதுன்னா 1/4. எல்லாம் பாயிண்டில் இருக்குது. அப்போ பியோட வேல்யூ என்னது? 1/4னா 0.25 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான வேல்யூ. இப்போ பியோட வேல்யூ எவ்வளோதுன்னா 0.25 அப்படிங்கிறது சரியானது. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஆப்ஷன் சரியானது. கொஸ்டின் நம்பர் 19க்கு தேவையானது வெற்றி நிகழ்தகவு அப்படிங்கிறது பி, அதோட வேல்யூ 0.25. அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடுறோம் இந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி. அடுத்தது 20th கொஸ்டின், கடைசி கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 20. A computer salesperson knows from his past experience that he sells computer to one every 20 customers who enter the showroom. அதாவது அவர் வந்து ஒரு கணினி விற்பனையாளர் தனது கடந்த கால அனுபவத்திலிருந்து தனது காட்சிக்கூடத்திற்கு நுழையும் ஒவ்வொரு 20 வாடிக்கையாளர்களில் ஒருவருக்கு கணினிகளை விற்கிறார். 20 பேரில் ஒருத்தருக்கு விற்கிறார். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து he sells computer to one in every 20 customers அப்படின்னு நம்ம 20ல் ஒருத்தருக்கு அவர் சேல்ஸ் பண்ணிடுறாரு. who enter the showroom, ஷோரூமில் நுழையிற 20 பேரில் ஒருத்தருக்கு அவர் கம்ப்யூட்டர் சேல்ஸ் பண்ணிடுறாரு. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் he will sell a computer to exactly 2 of the next 3 customers? he sells அடுத்து வரக்கூடிய 3 பேர் exactly 2, அடுத்து வரக்கூடிய 3 பேரில் 2 பேருக்கு அவர் கம்ப்யூட்டர் சேல்ஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த 3 வாடிக்கையாளர்களில் சரியாக 2 பேருக்கு, 3ல் 2 பேருக்கு அவர் ஒரு கணினியை விற்கதற்கு நிகழ்தகவு என்ன, ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இதில் வந்து நம்ம பைனாமியில் யூஸ் பண்ணுவோம். எண்ணுங்கிறது எவ்வளவு? 20 கிடையாது. எண்ணுங்கிறது அடுத்த 3 வாடிக்கையாளர்களில் நெக்ஸ்ட் 3 அப்படிங்கிறதுனால n = 3ன்னு எடுத்துக்குவோம். பிங்கிறது வெற்றி நிகழ்தகவு, ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ்ங்கிறது 20 பேரில் ஒருத்தருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணிடுறாரு. அப்போ 1/20, 20ல் 1. இப்போ Qங்கிறது என்னன்னா 1 - P. இப்போ 1 - 1/20 எவ்வளோனா 20ல் 1 அப்படின்னா 19/20. Qங்கிறதும் கிடச்சிட்டு. எக்ஸுங்கிறது ரேண்டம் வேரியபிள். என்ன டினோட் பண்ணுதுன்னா எக்ஸுங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் ஹீ சேல், விற்கும் கணினிகளின் எண்ணிக்கை எக்ஸ்னு வச்சுக்கோம். எக்ஸோட வேல்யூ 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். அடுத்து வரக்கூடிய 3 வாடிக்கையாளர்களில் 3 பேர்ட்டுமே இருக்கலாம், 2 பேர்ட்டும் இருக்கலாம், ஒருத்தர் இருக்கலாம், விற்காமலும் போகலாம், 3 பேருமே வாங்காமல் கூட போகலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ இதுக்கு நம்ம பைனாமியில் யூஸ் பண்ணுவோம். பைனாமியலுக்கான ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் P of x = x = என்ன ஃபார்முலா? NCX P/x Q/n - x. எக்ஸோட வேல்யூ இங்கே வந்து 0, 1, 2, 3 வரைக்கும் தான். ஏன்னா என்னோட வேல்யூ 3 தான். இங்கே எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். அதோட பார்த்தோம்னா சரியாக 2, எக்ஸாக்ட்லி 2 மெம்பர்ஸ். இப்போ P of x = 2 சப்ஸ்டிட் பண்ணுவோம். என்ன கிடைக்கும் நமக்கு? NCX, என்னங்கிறது 3. இப்போ 3C2 P/x 1/20 பவர் எக்ஸுங்கிறது 2, Q 19/20 n வந்து 3 - எக்ஸுங்கிறது 2. இப்போ 3C2 எவ்வளவு? 3ல் 2/னா 1. அப்போ 3C1 1/20 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. 19/20 ஹோல் பவர் எத்தனை கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். 3C1ங்கிறது 3, 3 × 19 டிவைடட் பை 20 ஸ்கொயர்டு, இந்த ஒரு 20, அப்போ 20Q. இப்போ கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 319, 57. 57/20³ தான் ஆன்சர். எக்ஸாக்ட்லி 2 ஆஃப் த நெக்ஸ்ட் 3 கம்ப்யூட்டர் வந்து சேல் ஆகிறதுக்கு, அதாவது சரியாக 2 பேருக்கு அவர் வந்து கணினி விற்பதற்கான நிகழ்வு என்னன்னா 57/20³ அப்படிங்கிற ஆன்சர். இது கொஸ்டினில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 20க்கு ஃபர்ஸ்ட்டில் உள்ளது ஆன்சர். இதை வந்து நம்ம பைனாமியில் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். பைனாமியல்னு கொஸ்டினில் எதுவும் கொடுக்கப்படலை, அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 20. இதுக்கு முன்னாடி 19th கொஸ்டின் பார்த்தோம். அதில் ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருந்தாங்க. அதில் வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணி பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.